எலுமிச்சம்பழம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது மழையில் நனைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மழையில் நனைஞ்சிச்சா அந்த ஈரத்தன்மையோடு இருக்குது இந்த பழம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எப்போவுமே வந்து தண்ணியோட பார்த்தா அந்த லெமன் சூப்பராக இருக்கும். அதான் பார்த்துட்ருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த பிஞ்சு உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். பிஞ்சுக்கோல பிஞ்சு இருக்குது லெமனு. லெமன் வந்து கொச்சமச்சான்னு காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில். பார்த்தீங்களா, அங்கே வர காமிக்கிற பாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து லாங்கில் காமிக்க சின்ன பழம். ஆக்சுவலாக பெரிய பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பார்த்தீங்க லாட்டாக பெருசாக இருக்கா. இது அப்படியே ஷார்ப்பாக பழுத்து போனோன்னு இதை புளிஞ்சி சாப்பிட்டு ஆஹா அப்படி தான் இருக்கும். இங்கே கொத்தாக இருக்குங்க. ஆக்சுவலி எங்கே பார்த்தாலும் லெமனாக இருக்குங்க. நான் காமிக்கிறதெல்லாம் லெமனாக இருக்குது. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது இடையில பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு. அந்த வெளிச்சத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மல்லிகைப்பூவும் இங்கே இருக்குங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், முள்ளரும்பும்பாங்க ஆக்சுவலாக இந்த பூ. சூப்பராக இருக்கும். அந்த செடியும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி. இது வந்து லெமன் பூன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லெமன் பூ பார்த்துறீங்களா? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அதான் லெமன் பூ. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பூ அப்படியே பெருசாக போய் அப்படியே பழமாக மாறிடும். அதான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பில் ஆக 30